முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணைகாலிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு அசுத்தாவியை எப்படி துரத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையினாலே அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் துரத்தினாராம். அதனாலதான் என் மெசேஜுக்கு ஒரு தலைப்பை கொடுத்தேன், வார்த்தையில வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இயேசு வார்த்தையினாலே அந்த அசுத்த ஆவிகளை எல்லாம் துரத்தினார்களாம். அப்ப நீங்க இந்த பைபிளை படிக்கும்போது இந்த பைபிள் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் அசுத்த ஆவிகளையும் பிசாசுனுடைய போராட்டங்களை எல்லாம் உங்களால ஜெயிக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியாததுனால தான் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. வேத வசனம் சொன்னதை பார்த்தீங்களா? தமது வார்த்தையினாலே துரத்தினாராம். அப்போ பிசாசு பயப்படுற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பைபிளோடைய வசனத்துக்கு தான். அதனால தான் பைபிளில் எழுதியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு. இன்னைக்கு இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு பேச தெரிய மாட்டுது. இந்த பைபிளோடைய வார்த்தையை நீங்க படிச்சு உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா விடுதலை வரும். முடி வளர்றதுக்கு கூட பைபிள்ல வசனம் இருக்கு. ஆமா, கால் வலிக்கு வசனம் இருக்கு, கை வலிக்கு வசனம் இருக்கு, கண்ணு வலிக்கு வசனம் இருக்கு. வேணா ஒன்று சொல்றேன், முடி வளர்றதுக்கு என்ன பிரதர் அந்த வசனம்னா, சங்கீதம் 1ல் என்ன எழுதியிருக்கு? அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மரத்துக்கு அழகே இலை தான். அது மரத்தை ஆண்டவர் சொல்லலை, உங்களை தான் சொல்றாரு. உங்க தலையில் உள்ள முடி ஒண்ணுமே உதிராதுன்னு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்குங்க. இந்த வார்த்தை இருந்தாலே அசுத்தாவியை உங்களை துரத்திடலாம். பைபிள்ல எழுதியிருக்கு பாருங்க, ஜீவனும் மரணமும் நாவினுடைய அதிகாரத்துல இருக்குன்னு. அதனாலதான் சொல்றேன், வார்த்தையால யாருக்கிட்டையும் விளையாடாதீங்கன்னு. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. தமது வார்த்தையினாலே துரத்தினார் என்று எழுதியிருக்கு. என்கிட்ட நிறைய ஜனங்க ஜோமண்ண வரும்போது, பிரதர்கிட்ட போய் ஜோமண்ணா வசன வெளிப்பாடா வரும், வசனத்திலிருந்து நிறைய வெளிப்பாடு வரும்னு நிறைய பேர் ப்ரேயர் பண்ண வரீங்கல்ல. இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்றேன். சினிமா புக்கையோ மற்ற சீரியலை எல்லாம் பார்க்கறத விட இந்த புத்தகத்தை நீங்க படிக்கும்போது, நீங்க எந்த புத்தகத்தை படிச்சாலும் அதை எழுதின ஆசிரியரை உங்களால் பார்க்கவும் முடியாது, அவர்கிட்ட பேசவும் முடியாது. ஆனால் இதை படிக்கும்போது மாத்திரம்தான் இதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் நமக்கே சில காரியங்களை சொல்லி தருவார். ஷபா ரபா லபா. வார்த்தையினால போராடிக்கிட்டு இருக்கிற ஆவி விழுந்து போகும்.
வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை பேசுங்கங்க. எலும்புகளுக்கு என்ன வசனம் இருக்கு பைபிள்ல? ஓ, நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று எழுதி இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்குகிறார்னு இருக்குல்ல. கால் வீக்கமா இருந்தா மோசேயினுடைய கால் வீங்கலன்னு இருக்குல்ல. இதை கிளைம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணணுங்க. இந்த கிளைம் என்கிறதான ஒரு வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப ட்ராஜடியான ஆக்சிடென்டான பைக்கோ காரோ வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. கிளைம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க, ரொம்ப காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ இதை கிளைம் பண்ண உனக்கு விடுதலை வந்துகிட்டே இருக்கும் தேவ பிள்ளையே. அதனால வார்த்தையில வளர பாருங்க, வசனத்தை பேச பாருங்க. இதுதான் உங்களுக்கு ஜீவன் தரும். பிசாசு பயப்படுறது இதுக்கு தான். இதை நீங்க பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.